அன்பா அழைத்து வந்து கேட்கிறேன். போதும் போதும் வாய முடிங்க. இன்னைக்கு 8 நாளா எந்த என் ஜக்காத்தி வீட்டுக்கு போயிருந்தீங்க. இப்ப வந்து கண்ணுமணி கண்ணுமணி ருக்குமணி அப்படி என்று கூப்பிடாரு. எங்க போயிருந்தாரு? ஜக்காத்தி விட்டு போயிருந்தாரு. இப்ப வந்து கண்ணுமணி ருக்குமணி என்று கூப்பிடாரு. கண்ணுமணி மூக்குமணி கோபத்துல அப்படி பேசுகிறார். நல்ல வேலை கவுண்டர் மணி கொடுக்கிறாரா? மணி என்ன இருக்காரு? மணி கவுண்டரு. ஆமா கவுண்டர் மணி. ஐயா கவுண்டரா 2 நாளைக்கு நல்லா இருக்கா பையா? சத்தியமாக அன்பாக இருப்பேன். அன்பாக இருப்பீங்களா? தோரை பாருங்க. தோரை பாருங்க. விஜய் அம்மா எவ்வளவு அழகா ஆடுறாங்க பாத்தீங்களா? தோரகை விஜயா அப்படியா? அம்மா நாதா அன்பா இருப்பேன். என் மூலம் அன்பா இருப்பீங்களா? அன்பாயே அண்ட உனக்கு என்ன கஷ்டம்? சம்சாரம் சம்சாரம் ஏண்டா ஏண்டின்னா ஏண்டான் தான் கூப்பிடுவேன். என்னங்க
என்ன அத்தான் உங்களை பார்த்து கத்துக்கணும். நான் என்ன பண்றது தெரியுமா? நாடகாரன்னா ஆமா துட்டு கொடுக்குறீங்களா? குடுக்குறோம். வாங்கண்ணா நீ தரமா கொடுக்குற விழாக்கல 200 ரூபா குத்து ஒண்ணு வாங்கண்ணா. இந்த மாதிரி இருந்தாரா? இரு விஷயத்து கேளு. இங்க ஒண்ணு வாங்கறனா ஆமா அங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு வாங்கறனா வாங்குற மூணாயி போகுது. காயத்துல போய் 2 வாங்கி அந்த சேர்ல போய் அங்க ஆணிக்குடி ரோடுக்கா போய் வச்சு ஊத்தினு ஆமா போ சொல்ல ஒரு 50 ரூபாய் 60 ரூபா தான் வர பஸ் பேருக்கு. மிச்சம் இப்படியே போவேன். அதுக்கு வெளியே தான் மாட்டுவேன். உள்ள போக மாட்டேன். உள்ள போனா ஏன் போக மாட்டேன்? உள்ள போனா தொடம் கட்டு எத்திரி பிரியுமோ சொல்ல முடியாது. ஜெலிகர்னியே அதெல்லாம் கூட பிரியும். ஆனா ஐயோன்னு கத்த முடியாது. ஆமா எத்து டிவி சவுண்ட் அதிகமா வச்சிருவேன். ஆனா உதவ வாங்கி சந்திரி பண்ணா அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டி வெளியே வந்து இது மாதிரி போனா உதவாங்க சொல்லிட்டு ஆமா நேத்து போன பாரு வெளியே வரும்போது என்ன பண்ண நேத்து வாங்கின ரூபாய் செலவு பண்ணல மரியாதையா எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனால என்ன மதிக்கலேடி இந்த 1500 ரூபான்னு கொடுத்தேன். என்ன பண்ண அப்பதான் கோவம் வந்துடுச்சு. அப்பதான் இன்னும் அதிகமா வீது அந்த துட்டு கொடுத்ததுனால தான். ஏன் வீது எதனால அட கம்யூனிட்டி உன்னை வாந்தி பேதி தூக்கோ உன்னை துர்க்கியம்மா தூக்கோ உன்னை வாந்தி பேதி வந்து வாரி போவோம் உனக்கு பொல்லாத வந்து சொல்லாம வாரி போவோம் உனக்கு மாரியாத்தா குக்கில வைக்கோ அப்படின்னு இத்தனை நாளா எத்தாந்து குட்டியாடா குட்டியா உங்க கையால நீ குடுத்த என் கையால வாங்கணும் எட்டி எட்டி வலிக்கிறான் பகவானு. மரியாதை குச்சிட்டு வாடான்றா வாங்கிட்டு வந்து மன செழிக்க எவ்வளவு மனம் செழிக்க குடிக்கணுமோ குச்சிட்டு போனேன். நேத்து அதிகமா சாரகு போனம் சாப்பாடு போட்டு யாரா சேகரா அதெல்லாம் அவர் போன காலம் போச்சு. இவர் புத்த பிச்சை ஆகிட்டாரு. இப்போ மொட்டை புத்த பெருமா பெரியக்கிறாரு ஆளு. என்ன போட்டா வெளியே வந்து விழுந்து சாப்பாடு போட்டு வச்சிட்டாருன்னா கீழே விழுந்து சாப்பாடு என் வாயில வைக்கிறனா இல்ல என் காதல வைக்கிறனான்னு மொத்தம் அப்படியே பொத்துன்னு விழுந்தேன். சாப்பாடு நீ தான் சாப்பிடுறீங்களா இல்ல நாய் தான் தெரியல. உன்னுடைய கதை சரி ஏதோ ஒண்ணு அது மாதிரியா வாங்கிக்கிறேன். ஆமா உங்க பார்த்தா உங்க ஆட்டத்தையும் பார்த்தா உங்க குடும்பத்துல என்னைக்கு சண்டை சச்சுருவோம். சண்டை சச்சுருவல்ல என்னை விட்டு பிரியக்கூடாது அன்போடு இருக்க வேண்டும் என்று ருக்மணி உரைக்கின்றார். ஆமா நான் எப்படி இருப்பேன்? எப்படி அழகி மாட்டீங்களா? எந்த நேரத்திலோ எந்த காலத்திலோ
நான் எப்படி இருந்தேன்? எப்படி? மறவேன் உன்னை மகிழ்ந்தேன். நமஸ்காரம்மா. ரொம்ப விடுறோமா? நல்லா இருப்போம், இருவருமே நல்லா இருக்கணும்பா. யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. பகவானுடைய அருளினால் ஆமாம் நீங்கள் இருவரும் நன்மையாக வாழ வேண்டும். அப்படியாகட்டுமா? பேரும் எங்க பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே வரீங்களா? இல்லம்மா, படை சொரி சரங்கு தீப்பு எய்சி எல்லாம் இருக்குது எங்களுக்கு. என்னமா சொல்லிட்டு வரீங்க? புழுகுமா காத்து ஓட்டல என்ன பண்றது? ஏமா நீ மட்டும் இவ்வளவு அழகா தெரிய வயிற்றுக்கு என்னமா தோன்ற? பொச 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 நீ குஷ்பீட்ல மாரி இருக்கிற. என் முன்னாடி தான் இருக்கிறா. ஒண்ணுதான் பெக்கணும் பெக்கா போயிடு வஞ்சா மூஞ்சி போய் பார்க்கணுமே. எப்படி தெரியும்? எப்படிப்பா எப்படிப்பா தண்ணி எப்படி மாட்டாருவா? அப்படியே நட அழகு நட மொண்டாட்டி நடக்க முடியாது. தெரியுமா?
எதுக்குமா வந்துக்கிறேன்? ஏண்டா என் பேர் தெரியுமா? பேருமா? நான் யாரு மனதிருக்கேன்? யாரு? பகவான் இருக்கிறாரு. ஆமா. 10 அவதாரம் கொண்ட வரந்தாமன் பகவானை மணந்து என்னோட பேர் தெரியுமா? என்ன பேரு? ராதா 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 ராதான்னு சொல்லுவாங்க. ராதா அவருக்கு எத்தனாவது பேர் சம்சாரம் நிக்கிறாங்க? நீ எத்தனாவது நம்பரு? நம்பர் பிளேட்னா போட்டு விட்டுருப்பா கைத்துல. எத்தனாவது நம்பர் கேட்கறது எத்தனாவது பொண்டாட்டின்னு கேட்கறேன். 1வது தரமா 2வது தரமா 3வது தரமா 4வது என்ன எப்பா நான் கேட்கறது சுத்தத்துக்கு இல்ல நம்பர் பிளேட் போட்டு கைத்துல மாட்டினா அம்மாவுக்கு அது பாருன்னு ஆடி நடக்கும். நான் ஏன் வந்துக்கிறேன்? எதுக்குமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா நீ காட்டாதான் எங்களுக்கு தெரியும். ஐந்து போய் வருமா? ஏன் வந்துக்கிறேன்? 5 போய் வருமா? வேதனை தெரியுமான்னு கேக்குறப்பா. தெரியுமான்னா எங்களுக்கு என்ன தெரியும்? என் வருத்தம் தெரியுமான்னு கேக்குறப்பா. என் கணவர் இருக்கிறாரு. என் வீட்டுக்கு வந்து 9 நாள் ஆகி போச்சுமா. 9 நாள் ஆச்சுமா. 9 நாளா? என் புருஷன் எங்க போறாரு? எங்க இருக்கிறாரு? தெரியல. ஆமா. ஐயோ. அண்ணா. இல்லம்மா. பாத்தியா. கை வச்சு பேசாதம்மா அம்மா. 5 ஓய்வாதம்மா. ஓ. இல்ல 2வது ஒன்று சொன்னியா சொல்ல இப்போ அடங்காத மொழியாச்சு. ஒண்ணும் இல்லை அம்மா. அப்புறம் படாத பட்டுச்சு. அப்புறம் எங்க மாமியாருக்கு பதில் சொல்ல முடியும். தெரியுமா? 9 நாளா வரலையா? இப்பதான் தெரியுது. என்னப்பா இது நம்சலுக்குறாங்க. அம்மா 9 நாளா கலந்தாரி போய்க்கிறாங்க. என் கணவர் வருவாரு. அவர் வாராரோ வந்து என் காதல புடுவாரோ மூக்கல புடுவாரோ. காதல புடுறா ஏமாமா எனக்கு ஒரு பக்கம் கால் செவிடுமா. அம்மா சுமந்தா என் புருஷ வந்தாடா. அம்மா மாமணி மேடையில் அது பாவம்
5 வருஷத்துக்கு முன்னே வாழ்க்கையை பறிகொடுத்து விட்டா. குடும்ப ஏற்பாடு பண்ணி விட்டேன். எங்க மாமா சேகர் மாமா அம்மா ஏன் இப்ப நம்மள பேராதிக்கிறாங்க தெரியுமா? தெரியும். பாத்தீங்களா? இல்லம்மா அம்மா நான் பாத்துமா நான் பாத்துமா உன் தங்கச்சியா இருக்கட்டுமா துப்பாணி ஓட்டுமா ஆமா யார் வீட்லடா? யார் வீட்ல? யார் வீட்ல? துப்பாணி அம்மா ஓட்ட ருபு ருபு ருபு. ஏமா டேய் வீடா போய் சொம்பேத்த குச்சி குச்சிடுறா. ஏமா இப்பதான் காலை போட ஆரம்பிச்சுக்கிறார். அடுத்தது கைய போடுவார் நினைக்கிறேன். கைய போட்டு ஏங்கம்மா ஏங்கம்மா திரும்பல அங்க உங்க பக்கமே திரும்பல. இது பாரு என்ன என்ன பேரு சரவண சுகுந்தா என்னை நீ அழுதா என் மனம் தாங்களை எடுக்க முட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு ரொம்ப நாளா அம்மா 9 நாளா 9 கஷ்டப்பட்டுக்குது. 9 நாளா 9 நாளா கஷ்டப்படுறம்மா. கனவு இல்லாதோ திருப்பால்பூர்ல இருந்து ட்ரெயின் பகவதே உனதான் பகவனை தேடி வர நானு. என் பாட்டி குட்டி கொடுக்குறேன். ஆட்டுக்குட்டி பாட்டி என்ன சொன்னது? கண்டா உண்டாலும் உறங்கினாலும் உலாத்தினாலும் எப்போதும் ஒரு ஞாபகமா இருக்கிறது. ஞாபகம் சின்னமா ஒரு வல்லாட்டு குட்டி வாங்கி கொடுத்து சொல்லிச்சு. வல்லாட்டு குட்டி சரி காசு கொடுமா சொன்னேன். ஆமா கொடுத்தது 500 ரூபாய் கொடுத்தது. 500 ரூபாய். 500 ரூபாய் ஒரு குட்டி வருமா? வராது.
இப்ப 5000 6000 விக்குது. எப்படி கேக்குற நீ? என்ன பண்றது? நாயா சொல்லி அந்த கோணகாரி இப்ப வந்து கோணகாரி பார்த்தா அப்ப அவ யாரு? அதுக்கு 1000 கொல்லாயம் எவ்வளவு விக்குது? 5000 6000 விக்குது. ஒரு ஆடு எவ்வளவு தெரியுமா? நீ ஒண்ணு புடுங்கன்ற நானு. ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிடுறேன், ஓய்ச்சல் சாப்பிடுங்க. என்ன இன்னைக்கு தான் போட்டாங்க அருமையா சாப்பிட்டேன். இடம் கொல்லல, சும்மா ஒரு 2 பீஸ் ஒரு 1/4 கிலோ இருக்குமா சாப்பிட்டோமா. நான் அந்த வீட்டுக்கு ஆச்சா, பக்கத்து வீட்டுக்கு ஆச்சா, மூணாவது வீட்டுக்கு ஆச்சா? ஆமா. இல்ல இல்ல எந்த வீட்டுக்காச்சு? எந்த வீட்டுக்காச்சு? நீ கட்டின பொண்டாட்டிங்க நானு. ஏய் ராஜா, நானு ராஜா. ரொம்ப யாகத்துல இருக்கிறாங்க. ஏய் ஏய், ஒரு முடி. ஏம்மா பெரியவரா, நீ நம்ம வந்து ஊசி போட்டு போயா. வரக்கூடிய முறை நாளை தான். நாளை இது கிடையாது, நாளைக்கு வரை படி. நாளைக்கு வரனா? ஆமா. இது நான் கரண்ட் ஷிஃப்ட் மாத்தி விடுறதா? சொல்லு. மேல் கையில இருந்து கீழ் கைக்கு கீழ்கை வரத்தா தண்ணி, கீழ்கையில இருந்து மேல் கைக்கு வரத்தா தண்ணியே. இல்ல 12 மணி கரண்டா? ஆமா. இல்ல வந்து ராவுல 10 மணி மேல 10 மணி கரண்டா? அந்த கரண்டா? அவர்ட்ட தான் ஷிஃப்ட் செய்றாங்க அம்மா தாங்க. என்னது? ஏதோ ஒரு வேலை செய்யுதுமா, இருக்கிற வேலை செய்யுதுமா. அவர்தான் இந்த ஷிஃப்ட் நாளா. ஏங்க ராதா, ருக்மணி, யாரோ என் தக்காத்தி தெரியல, என் இல்லத்தில் வந்து என் வாயிற்படி நின்று கொண்டு குரலை விடுகிறான். ஒரு கையை பார்த்து வரையா? கையை பார்த்து வரேன். நல்லதான் தோணுது. இந்த வலுவெல்லாம் எங்க எடுத்து போய் வைக்குது? சரி, யார் என்று பார்த்து வரியா? பார்த்து வரேன் ராதா. பார்த்து அம்மாங்க. சரி வாடா வாடா நீ. அதரே அடி யாரடி சக்காலத்தி? அடி யாரடி சக்காலத்தி? யாரடி சக்காலத்தி? ஐயா மகன் நான் சபை சண்டை போடுறாங்கப்பா. ஏப்பா உன் பக்கனாச்சு. அது பேர் அது சப்பாடு, இது பேர் செனாரி மாதிரி. அடி மாரடி உனக்கு பக்கமாக இப்படி பேசுகிறாய். அடி உனக்கு பக்கமாக இப்படி பேசுகிறாய். மாரடி உனக்கு இப்படி பேசுகிறாய். யாரடி சக்காலத்தி? யாரடி சக்காலத்தி? ஏய், யாரு நீ என் சக்காலத்தி? என் வீட்டை தேடி என் கணவர் வந்து கூப்பிடுறிய? யாரு நீ சக்காலத்தி? நான் உன் பக்கம் கிடையாது. நாங்க அம்மா நான் உன்னை பிடிக்கிறேம்மா, சொல்லுமா. ஏய், சொன்னேன். யார் அவன்? ஏய், ஏய். ஏய் யாரியாவா, யாரியாவா? பகவான் கூப்பிடுறாரு. மரியாதை கெட்டுக்கு சொல்லிட்டேன் நானு. யாரடி என்ன மறந்தாரா? இல்ல என்ன மறந்த பிறகு உன்ன மறந்தாரா? அப்படி இருந்தாலும் யாரு அழகா இருக்காங்க? அடப்பா ஐயோ, இங்க பாருடி. பேச கூடாது பாருங்க. ஆமா ஏண்டி பேச கூட வாடி. ஏண்டி என்ன சொல்ற? ஐயா அழகு பாருடி. உனக்கு வயசாகி போச்சுடி. சின்னமா, ஏய் சினிமா சினிமாவா? உன் பேரு உசுப்பு, நம்ம நக்குமா. ஏய் 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 யாரு அப்பதான் பொண்ணு நக்கி. ஏய் நக்மா நக்மா என் பக்கம் சொல்லிட்டு நக்குமான்னு சொல்லிக்கிறேன். நக்மா அழகா அழகான அம்மா. இந்த அம்மா குசுபு. ஆமா. அந்த அம்மா 90 தாரா. இல்ல எமோ நீ கொஞ்சம் முத்துனு, அது கொஞ்சம் பிஞ்சிதாம்மா. முத்துனு அது பிஞ்சேதாம்மா. இது பிஞ்சாதான் கிடக்கும். பிஞ்சி
கசகனா வாசல் வருமா ஒரு கிலோ ஓது மாதிரி ஏய் அது யாரடி சக்காத்தி வாடி 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 டேய் டேய் என்னடி டேய் இங்க இருந்து அடி அங்க தள்ளிட்டு பார்க்கலாம் தள்ளிடுமா தள்ளிட்டுமா ஏன்னா அடி யாரடி ஒரு அவளே செல்லாதீங்க வந்து வைப்பா இட்லி வந்து இட்லியா இட்லில வச்சு வடையில உலகத்துல ஆமா மருதி மருதி வந்து ஏமாத்துவாரு ஏமா பணியாரத்துல ஏய் எங்க பணியாரத்துல பகவானுக்கு பிடிச்சதே 20 வடை சாம்பார் வடை தான் 10 இருந்தா கூட விட மாட்டாரு ஏய் அப்படியெல்லாம் மருந்து வைப்பான்னு சொல்றான் அப்படியா ஆமா மண்டை ஓடிங்க அதான் எனக்கு கவலையா இருக்கு நீங்க இந்த ஆட்டுக்கறி சாப்பிட்டாரு பேர் பகவானு ஏய் அந்த கூட ஒன்று வைக்க வரேன்னா ராகு காலம் அதுக்கு மேலே நீங்க என்னங்க அப்ப சாப்பிட்டதே தெரியல இல்லையே சாப்பிட்டாரு சாப்பிட்டேன் இல்லை சொல்லலாம் ராகு காலம் ஒன்று கூட நான் ராகு காலமா நானு ஏம்மா, ஒரு கை சாப்பிடலாமா இன்னைக்கு எனக்கு சீக்கிரம் யார் கை காலம் ஓடிட்டோம் யோ, ஏய், இல்ல ஏமாமா அங்க இருக்கிறதா ஒண்ணுமே கிடையாது வேற புடிங்கி போட்டுக்கிறீன்னா இல்ல மருந்து வைப்பாலாமே எவ்வளவு திமிர் இருக்கும் பாரு எவ்வளவு கொழுப்பு சொல்றது கேக்குறாளா கேக்குறேன். சித்து போறான் ஆமா சொல்றது மதிக்கிற அளவா போறது கிடையாது இல்ல சொல்றது சித்து போறதே ஏம்மா, சொல்லுடா. என் வீட்டுக்கு அடிக்கிற ஏண்டா ஐந்து வருவாதம்மா இல்ல ஒரு ஆம்பளை சொன்னா கேட்கணும் ஆமா அவ சித்துக்கு போறான் அவ போற மத்த எல்லாம் பண்ணணும் பாக்குறான் ஆமா ஏன்னா மதிக்கிற அளவா மதிக்கிறியே உண்மைட்டியா அடங்க மாட்டாளா போறாங்க. ஏய் யார் யாருக்கு இன்னார் என்று அவன் எழுத்து ஆமா எழுத்து அது இவளுக்கு தெரியாது என்னாக்கு என்னார் என்று எழுதி மைத்தானே ஆய். ஏய், பகவான் அடியனைப் பார் அதை ஏய். பார்க்காத. சாமி அந்த வாய் அடிக்குது இந்த அந்த வாய் அது அந்த வாய் கொள்ளி அந்த வாய் கொள்ளி சொல்லு ஐயா நக்கி அந்த வாய் கொள்ளி என்ன மனதை முன்னே வந்தவர் போல் என்னடி நீ பேசுறாய் கையடி சொல்றாய் யாரை காட்டுதா சும்மா ஏசுறாய் அந்த வாய் கொள்ளி சொல்லு ஆ? ஏம்மா ஆ? முதல்ல வந்தவன் தான் நம்பிக்கையோட இருக்கிறேன் மதிக்க மாட்டல அடங்க மாட்டல எனக்கு மருந்து வைக்க தெரியாதுங்க மாயம் பேச தெரியாதுங்க ஆமா ஆமா நல்லா கடகடான்னு ஆலமரம் மாதிரி பேசிட்டு அதை எடுத்துக்கிட்டு சரி எடுத்துக்காது சரி அது நல்லா இருந்தாலும் சரி குடிச்சவரை போனாலும் சரி ஆமா. நான் என்ன பண்றது இந்த வயசு நல்ல வயசு தான் சொல்லுவேன் அது பின்னாடி போய் கல்லு முழு பாத போனா நான் என்ன பண்றது பகவானே எவ்வளவு திமிர் பேர் அவளுக்கு அந்த அம்மா வாயில பியே வராது ஆமா அவளுக்கு ஏறி திமிரியா பொய்யுமா யாருக்கு கேட்காதப்பா என்ன இது புல்டோசர் அவ பேச்சு கேட்காதீங்க எங்கடி வர எங்க கணவர் கிட்ட வாடி வாடி அது யார் அடி குண்டானி எங்கடி அடி செல்வியாய் யார் அடி குண்டானி
குந்தாணி கனவாடி இதுக்கு வேப்பலையா வேலைக்கு ஒரு மாப்பிள்ளை கேட்கறாங்க தேல் கொட்டிச்சான் தென்னை மரத்துல அடி கட்டிச்சான் அது இல்லம்மா நீங்க துண்ணுவீங்களா சோத்த காட்டுவீங்களா சோத்த இந்த இழுச்சுக்கிட்டு எந்த படி போனாலும் பாதி சோத்த கரையாம பண்ணி பிடிச்சான். அது இல்லப்பா ஏரியில எத்தலாம் அம்மா 2 பேருக்கும் கொண்டையிலப்பா கொச்சலுப்பா அப்படியே போ. ராதா ருக்மணி இப்படி போட்டி போட்டால் நான் என்ன பதில் சொல்வது? இது மாதிரி அதான் ஒன்னோட ஒழுங்கா போயிடணும். 8 My God, this is a God. ஒன்றுக்கு 2 ஓதுக்கு 3 8 வச்சுன்னா என்ன பண்ணுவார் ஒரு மனுஷன்? அவங்க மேல தப்பு கிடையாது, இந்த அம்மா மேல தப்பு இல்லை. ஐயா துப்பாக்கியில மருந்து இருக்காரு. உங்க வார்த்தை கேட்டு நாங்கள் இருவரும் ஒற்றுமையா இருங்கள், பாருங்கள். அங்க டீ போறதுக்கு பால் இல்லைன்னாங்களே, இதுல வந்து கறந்து போனா ஒரு பக்கத்துக்கு 40 லிட்டர் வரும் போலுக்குது. ஆட்சி ஆட்டி படைக்கும். சரிண்ணா யார் நீ ஒன்னா நீ தான் குஷ்டு போறான் என்னத்தா சொன்னிய சனினே போடு சரி பாத்துக்கிறியம்மா அந்த வாயை திறந்த உடனே என்னடா யாரு தெரியுதா? யாரு அட பாயி ஓ இந்த கண்ணல போறா தெரியுமா? கண்ணல பூரா வேறக்குதா கண்ணபுராண்டி பாவி அனுபா ஆமா ஒரு நாளா 2 நாளா 10 நாளா பாக்க கல்யாணம் முடியாது பண்ணி பேச வந்து ஐயா சரி 1 நாளா 2 நாளா 3 நாளா 4 நாளா ஏய் நிம்சாதிரியம்மா ஐயோ பாக்க ஐயோ உனக்கு அவருக்கு நீ மனைவி உன் பேரு என் பேர் தெரியுதா? என்ன பேரு நக்குமுக்கியா சரி அப்படி இருந்தாலும் உன் அழகு எப்படியம்மா அழகான பொண்ணுடா போய் பாரு இசி அதே தக்காளிங்க அதே சாய் போய் ஏத்து
ஆமா எவ்வளவு வந்தா டெல்லி அடிமையாட்டம் ஆமா அவனு இப்படி மகன் தேட்டம் பாருங்க கேட்டா அவளுக்கு ஒரு நைட்டில வாங்கி கொடுத்தாங்க அவள் பறந்து போனாயே என்னை மறந்து போனாயே நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டும் அழிந்து போனாயே நடுவில் லட்சம் முட்டா நம்ம தெரியல இந்த மூவ கட்டது என்ன பிடித்த சமய விட்டது என்ன யார் திட்டது பலராம சக்கரவர்த்தி யார் சொல்ல சபையோர்களே, திரௌபதி அம்மன் பாண்டவர்கள் அனுசந்த பிறகு சூரிய பெருமானை குறித்து தவம் புரிந்து சூரிய பெருமான் தவத்திற்காக மெச்சி எழுந்தருளி திரௌபதி அம்மனுக்காக அச்சய பாத்திரம் கொடுத்தார்கள். அந்த அச்சய பாத்திர மகிமையை கொண்டு பகல் 12 மணி வேளையிலே அழகா ஒரு வேளை சாப்பாடு 2 வேளை காய்கறிகள் உண்டு காலத்தை தாண்டாங்க. மூடி வாரியம்மா போய் வா. நம்ம பட்ட அண்ணா வளரா அண்ணா வளரா என்ன காரியம் தங்கைக்கு திருமணம் செய்யலாம் என்று என் மன கருத்து. தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று விளத்தீர். அதற்கு மூலாதார பொருள் வேண்டுமே. என்ன பொருள் வேண்டும்? சரிதான்
தெரியாதா? அந்த புளிய துரிய புளிய துரிய துரியோதன மகாராஜா தங்கை மீது ஆசைப்பட்டு யார் வந்து கேட்டார்? மகாராஜா வந்து கேட்டது கேட்டவரை தாய் நான் கொடுப்பதாக சொன்னேன். இருந்தாலும் உன்னை கேட்டு கொடுப்பதாக உரைத்திருக்கேன். நீ மட்டும்தானா? நாட்டு மக்களை கேட்டேன், தாய்த்தந்தை கேட்டேன், எதிர்வாசி கேட்டேன். அனைவரும் ஒப்புக்கொண்டார். அனைவரும் ஒப்புக்கொள்ள இந்த நேரத்து உன் விருப்பம் என்ன? என்ன கேட்கின்றீர்கள்? உங்களை கேட்கிறேன். அப்படி என்றால் நான் தங்கை பிறந்த நாம நோக்கமா இருந்தீங்களா? இல்லப்பா, வித்ரார்மார் வந்து கேட்ட பிறகு மனது சந்தோஷமாயி போச்சு. இருந்தாலும் இடமாச்சாப்பா, இந்த நேரத்தில் உன்னோட விருப்பம் என்ன? தம்பி அருமையா திருத்தமா சொல்லிட்டான் பாரு. என்ன சொன்னாரு? சந்தோஷமே நல்ல சம்மதமே அண்ணா இப்படிதாமே சமரசமா செய்வோமே எனக்கு சம்மதமே சத்தியமே சத்தியம்னா அது ஆகாது. என்னப்பா இப்படி சொல்ற? சம்மதமே சத்தியமே சொல்லிருக்கலாம். சத்தியம் என்பது உண்மை. ஆனா சத்தியம்னா ஆகாதாமே. அப்படியா சொன்னா? ஆமா. தவறு இல்லையே. ஆன்னு சொல்ல கூடாதுங்க. அப்படியா? ஆமா ஆமா. எங்க தம்பி அண்ணா தலைப்பு எடுத்து ஒண்ணு பயந்துட்டான் பாரு. ஆமாங்க. என்ன பயம்? என்ன சொன்ன? சத்தியமான்னு சொன்னியம்மா நியாயமா? சத்தியம்னா ஆகாது. ஆகாது. சத்தியம்னா உண்மை. சம்மதமே எனக்கு சத்தியமே. சத்தியம்னா உண்மை. ஆமா. சத்தியம்னா சொல்றேன். அப்படியே சொல்லிட்டேன். ஏன்டா அப்படி சொன்ன? அண்ணா ஒரு என்ன செய்வார்? மணி வாங்கி ஒரு புதிதா மாடு வீடு கட்டி இருந்து போயிடுவார். போன பிறகு அந்த வீதியாக ஒரு பெரியார் போவார். அந்த பெரியார் அழைத்து வாங்க வாங்க முதல்ல ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருக்கேன். ஒரு வீடு கட்டி கிரகணம் போயிருக்கேன். அந்த வீட்டை பார்த்து நல்ல வாயால நல்ல வார்த்தை சொல்லி சொல்லி அந்த பெரியார் அழைத்து வீட்டை காண்பித்தார். அந்த வீட்டை பார்த்து அந்த பெரியார் ஆஹா எல்லாம் அருமையா இருக்கு முதல் வரக்கூடிய வார்த்தை ஆ என்ற வார்த்தை. அப்படி சொன்னீங்க. ஆஹா சத்தியம் என்ன அது பெருமைக்குரிய வரும். சத்தியம்னா அசிறுமை. அசிறுமை வரும். அதுதான் சொன்னியா? ஆமா. என் தம்பி கத்த நீ தாண்டா தடுக்கிறது. ரைட் உன் தம்பி நல்ல புண்ணியம். சத்தியமாகுதே. சந்தேகம் என்ன சாமி? நீ அப்படி நினைக்க மாட்ட. இந்த காவல்காரன் தான் ஏதோ நான் உண்மையா சொல்றேன். நான் நல்ல பிள்ளை இல்ல. நீங்க இவ்வளவு நேரம் நல்ல பிள்ளையா தான் இருந்தீங்க. அண்ணாவை பார்த்த உடனே நீங்க ஏமாத்த பாக்குறீங்க. ஏமாத்த பாக்க சரி. பெண்ணு வந்து யாரு? ராஜா. விதுர மகாராஜா. விதுர மகாராஜா.
என் தம்பி சொன்னா மதுரை மொழி உடைய யமதி வீர மாநிலம் எங்கு புகழ்ந்தது அவர் தந்தி கேட்பாத்தினால் உகந்து கொடுக்கலாமான்றான் கொடுக்க கூடாது நீ ஏன் இஷ்டம் போறாரு முதல்ல ஒரு கொடுக்கலாமேனா கொடுக்கலாமேனா என்ன கொடுக்கலாம்னா கொடுக்கலாம் கொடுக்கலாம் மன மகிழ்ந்துன்னு வர்றாங்க கொடுக்கலாம் மன மகிழ்ந்துன்னு சொல்லாங்க ஆனா எனக்கு இந்த கூட சந்தேகமா தான் இருக்குது எங்க கூட காலையில ஏறு ஓட்டு வருது கலப்பில ஏறு ஓட்டுறேன் உன் தம்பி காலையில ஏறு ஓட்டுறாரு நான் கலப்பி ஏறு ஓட்ட வந்து இருப்பா இல்ல சொல்றேன் அவருக்கு வரத்தை பாரு ரெண்டு பேரும் பயந்துட்டான் பாரு கிளம்பி தூக்கணும் ஐயோ என்ன அடிக்க மாட்டா வித்ருவா வந்து கேட்காரு கொடுக்கலாமேனா சரியா போச்சு கொடுக்கலாமா அப்படின்னா சந்தேகமா இருக்கு இல்லையா விதுர மகாராஜா வந்து நம் தங்கைய பெண் கேட்டாரு அண்ணா கொடுக்கலாமா அண்ணா அப்படி பெரிய ராஜு இவரை பிடிச்சு கேட்கணும் நான் அவனு கேட்டா அவன் என்ன கேட்கறாட்டா இது தெரியாத ஆன்றடா நீ மம்பு வச்சு போற நீ ஆமா நல்லா தெரியுது அவர் மாத்தி மாத்தி பேசுறாருங்க சின்ன ஒரு ராசின்னு அவர் சின்ன ஒரு ராசின்னு பெரிய ராசின்னு கேக்குறாரா கொடுக்கலாம் நான் தான் கொடுக்கலாம் முடிவு பண்ணிக்கிறேன் பெரிய ராஜு சரி சரி வந்து என்ன கொலை சொல்லிய சந்திரம் சொல்றீங்க நான் ஏன் சொல்ல போறேன் நீ உங்களுக்கு கேட்காத குளமா சந்தல குளம் சந்தல குளம் சந்திர குளம் பா சந்திர குலத்திகள வந்ததுரி அன்னதானே அன்ன சந்திர குலத்திகள வந்ததுரி அன்னதானே மாமு தங்கள் தானே சந்திரனே சந்திர குலத்திகள அவர் என்ன சொன்னாரு அதுக்குள்ள விதுர மகாராஜா கூப்பிடுறாரு சொல்றா அவர் சத்திர குலத்திக்கு வந்து தத்திடவே சங்கப்படுவாரு நான் இத்தி நன்மை தந்தே வைக்கிறாரு மாப்பிள்ள யாரு இந்திரன் பிள்ளை யாரு இந்திரன் யாரு தேவேந்திர மகாராஜா ஆமா அவர் பிள்ளையார் ராஜன் தானே அவருக்கு கொடுக்கணும்ன்றான் யாரு என் தம்பி சொன்னா ஒரு ஓட்டு ஓட்டுனா அப்படியே வணங்குறாங்க பெரிய மனுஷன் என்ன சொன்ன மாப்பிள்ள யாரு 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 கேக்குறீங்க நான் துரியோதன மகாராஜாவுக்கு கொடுப்புதான் நான் சொன்னா நீ இந்திரமுள்ள யாரு அவனுக்கு தெரியாதா அவரு பொங்கலே கட்டாலே சினி இல்ல பச்சை சரி பல்லுக்காடு ஒரு பயிர் மேய்க்கிற மாதிரி என்னன்னு மேய்க்க முடியாது. ஆமா இந்திரன் எந்த இந்திரன்? தேவேந்திரன். ஆர் பிள்ளை யாரு? அர்ஜுன மகாராஜா. அப்ப அர்ஜுன் தான் பண்ணி கொடுப்பாரு தங்கி. நீ சொல்றத கால் கட்டணும். புண்ணாக்கா. புண்ணாக்கா. அது கூட மாட்டுக்கு பசி ஆறும். ஆனா ஒண்ணு நம்பனா அவள் தான் பழுகுது. நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொன்னீங்களோ அதை தான் நான் ரெண்டாவது மனுஷன். இந்திர மந்திரன் தேவனே. இந்திரன் இல்ல அர்ஜுனன் நானு. சொல்லலாமா? ஆனா அப்படிதான் சொல்லிட்டேன். அண்ணா ஒரு நேரம் வெட்டி விடுங்க. சொல்லு. விண்ணுலக தேவ இந்திரன். விண்ணுலகத்துக்கு ராஜா தேவேந்திரன். தேவேந்திரன். இந்த மண்ணுலகத்துக்கு இந்த மண்ணுலக வேந்தன் யார் என்று நான் நினைத்து உரைத்தேன். யாரு? துரியன் இந்திரனை போல் இருக்கின்றானே.
தேவேந்திரன் மண்ணுலக வேந்தன் என்னுடைய வருங்கால மச்சான். அப்படியா? அந்த இந்திரனுக்கும் இந்த துரியனுக்கு இது ஒண்ணுமே வித்தியாசமே இல்லைன்றாரா? என் மச்சானுக்கு உயர்த்தி பேசுறாரு. நீ கெடுக்கிற மகாராஜா, நீ படிக்க தெரியாது நானா தெரியல. என் தம்பி கரெக்டா சொல்ற அது இல்லையா? இப்ப ஏகப்பட்ட படிப்பா சொல்லிக்கிறாங்க. அவர் சொல்றது நீ நம்புறீங்க? ஆமா, நான் வந்து நம்பல. அவர் கீரை பத்திரிக்கை பாத்தீங்கன்னா எழுத்து முதல்ல சொல்ல வேண்டியதான துரியன் இந்திரனை போல இருக்கிறான். முதல்ல இந்திரன் பிள்ளை என்று மாறி போட குழந்தைக்கு என்ன உண்டா எல்லாரையும் மாத்துவது. அப்படி என்று வருகால சம்பந்தியா வரப்போறாரு. சம்பந்தியா கருப்புல வரப்போறாரு. அங்க போய் வராரு. சம்பந்தி யாரு? மகாராஜாடா. அதனா வந்துகிறாரு. மனமானது மகிழும். செந்தை என்று சொல்லக்கூடிய உள்ளமானது குளிரும். கல்யாணம் அப்படியே இரு வந்தவர் மகிழ்ந்திடவே சிந்தையில் படுத்துவீரே. வந்தவருக்கு முந்தி விட தந்து அனுப்புவீரே. என்ன நீங்க அனுந்தமே 3 பேர் சின்ன விட்டு சாத்திகால விட்டுங்க. இப்போ பெரியமா சின்ன பிள்ளையா இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு கலந்து செய்யணும். ஒரே தங்கச்சி நீங்க சொல்றீங்க. வந்தவருக்கு முந்தி விட தந்து அனுப்புவீரேன்னா நீ ஒரு ஆள் செய்யற வேலையா இது? ஒரு தங்க கல்யாணம் அண்ணன் தம்பி 4 பேர் 3 பேர் தான் கலந்து செய்யணும். கல்யாணமா 2000 காலத்து பயிர் நிக்கிறாங்க. வந்தவர் மனம் மகிழும்படி நீ முந்தை விடை தந்து முந்தை விடைனா முன்னதாக விடை கொடுங்கன்னா இருக்கணும்னு சொல்லணுமா? நீ தந்து அனுப்புவீரே. எவனா சேர்த்தானு அல்ல அண்ணா நீ கொடுக்குறீங்க. யாரு அண்ணா தலை தலை. ஐயோ 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 ஒரே ஒரு கருத்து சொல்லட்டுமா? என்ன பகவான கொஞ்ச நேரம் இருங்களேன். சரி, நாங்க அண்ணன் தம்பி 3 பேருங்க. 3 பேர் ஒரே தங்கச்சி. ஒரு பெரிய இடமா வந்தது. மாப்பிள்ள நான் தான் தலைப்பில்லை. என் தங்கச்சிக்கு வந்த மாதிரி வராது உனக்கு. பெரிய வருஷம் நான் தான் நல்லா என் நம்பிக்கையில கேக்குறேன். பெரிய மனுஷன் நீ ஆனா வச்சிருந்தது 5 ஏக்கரா. 5 ஏக்கரா? 3 பேருக்கு ஆளுக்கு 5 ஏக்கரா. பங்கிட்டு விட்டாங்களா இல்ல ஒன்னா கூட்டு குடும்பம் பொதுவா இருக்கு. பரவாயில்ல. அப்படியே என்ன பண்றது? தங்கச்சி கேக்குறாங்க. உன் தலைமையில நடக்கட்டும். நீ இருக்கும்போது என்ன ஆகுது அப்படிட்டாங்க. என்னடா குழந்தைக்கு ஒரு 50 சவரம் போனோன்றாங்க. போனா சீர்வரிசை 3 எப்படி 3 டாடா ஏசி ஏத்தணும் பழுகுது. ஏத்து அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிட்டானுங்க. பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை போய் இப்ப நல்லா இருக்குது. சந்தோஷம். கடை வாங்கி செஞ்சுன்னு தம்பிகளை கடைசி கேட்டா நான் கல்யாணம் பண்ணு செய்யும் தான் சொன்னேன். இவ்வளவு ஆடம்பரமா செய்ய சொன்னோமா? இவ்வளவு துட்டு கடை வாங்க எங்களை கேட்டியா அப்படின்னு 50 ஆளுக்கு 5 ஏக்கரை பிரிச்சு போட்டானுங்க. நான் 5 ஏக்கரா வித்து இப்ப புலிமரத்தாண்ட போயிட்டு அத மாதிரி புலிமரத்தாண்ட போவாருன்ற நல்லது சொல்றேன். உண்மை அதான் சத்தியமா நீ அங்கதான் பாப்பாரு. உங்க தம்பியான உங்க தம்பி பேசி நம்ம பாப்பானு. உங்க தம்பி மாதிரி என் தம்பி மாதிரி சொல்ல தட்ட மாட்டான். ஒரு செங்கல் வரும்போது பாருமா கோட்டை கீச்சட்டம் கேட்க தாண்ட மாட்டாரு. எதிரி தம்பி மாதிரிலாம் போல என்ன நினைக்காது நீ. அண்ணா நினைக்க மாட்டேன்னா. இப்ப விஜய மகாராஜா வந்து தாம்பளம் கேக்குறாரு. என்ன சொல்ல
தம்பிக்கு நினைக்காத. நான் சொல்லட்டுமா? அவரு என்ன சொன்ன பாத்தியா? தலைக்கு இருக்க வாழாடுமே தங்க சம்மதம் இல்லாமல் கூடுமே. கரெக்டா சொல்றேன். தலை இருக்க வாழாடுமான ஆடாதுன்னு பதம். ஆளாடு மேன்னா ஆடும். நீ இருக்கும் போது நான் ஆடுவேன் அப்படின்னு தான் பதம் வரும். தலையாக்கிறோம் உட்காந்துக்கிறேன். அவர் ஆடுவாராம். பாலாக்கிறோம் ஜவுத்துக்கு. ஆமா ஆமா. இப்போ ஒண்ணுக்காகலாமா? சொல்லுங்க. எந்த சரீரத்துல சொல்லு. எந்த சரீரத்துல எது பிரதானம்? அதாவது முகம் தலை. தலை தான். இது கழுத்து மேல தலை. இந்த உடலுக்கு 7 ஜான். இது 7 ஜான் உடலு. ஒரு ஜான் வந்து முகம். இந்த தலை போயிட்டா இது என்ன ஆகுது? உடலு. இது வெறும் உடலு கடல்லாம் சொன்னா ஒத்து மாட்டேன். இதுல இருந்து நான் தலை போயிட்டா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? முண்டன் தானே. அவர் வயல ஒண்ணு முன்னன்னு சொல்லாத முண்டத்துல முண்ட தொரபாத்து முண்டன்னு அவரு அவுட் பண்றாங்க. நானா சொல்றேன். எங்க அத கூடு.